நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானலில் 63வது ஆண்டு குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் கூல் சுரேஷ் அவர்களின் தலைமையில் முக்குளத்தோர் மற்றும் அனைத்து சமுதாயத்தினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தேவர ஜெயந்தி விழாவை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய நட்சத்திர ஏரி சாலை பகுதியில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு 63ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் 118ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த விழாவில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். தேவரின் திருவுருவ படத்திற்கு தேங்காய் பழம் அபிஷேகம் செய்யப்பட்டது. தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டவருக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த ஜெயந்தி விழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு முக்குளத்தூர் சார்பாக சேலை வழங்கப்பட்டது. மேலும் கொடைக்கானலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பூம்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு சிவகங்கை அரண்மனையின் மூத்த வாரிசு நாகேந்திரன் துரைராணி லட்சுமி பிரியா அவர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தேவரின் திருவுருவ சிலைக்கு பால் அபிஷேகம் செய்தார்கள். கலந்து கொண்ட திரளான பொதுமக்களுக்கு சிவகங்கை அரண்மனை சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா கொடைக்கானல் நகர் பகுதியில் பூம்பாறை கிராமத்திலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டது சிறப்பம்சமாகும்.